பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நூனே சாக்கின் தன்வீன். இப்போது நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். நூனே சாக்கின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நூனுக்கு மேலே சுக்குன் இருக்கும், சரிங்களா? அதான் நூனே சாக்கின். இப்போ இதே இடத்துல மீம் இருந்தால் கூட அது என்ன சொல்லுவாங்க, மீமே சாக்கின்னு சொல்லுவாங்க. இப்போ நூனே சாக்கின் அப்படின்னா நூனுக்கு மேலே சுக்குன் இருந்துச்சா அது நூனே சாக்கின். தன்வினா என்ன பார்த்தோம்? தோசபா தோசே தோபேஷ். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் உள்ள ஒத்துமை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து தன்வின்னா என்ன? தா நோன் ஜேர் தின். இதே என்ன தான் சொல்லுவோம்? தின்னு சொல்லுவோம். இது மாதிரி இப்போ தோசேர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? தின் தான் சொல்லுவோம், சரிங்களா? ரெண்டுமே உச்சரிப்பு சேம் தான், ஆனால் வந்து எழுத்துக்களில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நூனே சாக்கின் தன்வீனுடைய சட்டங்கள்லாம் பார்க்க போகிறோம், சரிங்களா? நூனே சாக்கினா என்னது? நூனுக்கு மேலே சுக்குன் இருக்கும். தன்வீன்னா தோசபா தோசே தோபேஷ். இதோடைய சட்டங்கள் மொத்தம் 4 விதமாக பிரியுது, சரிங்களா? இந்த நூனே சாக்கினையும் தன்வீனையும் வச்சு சட்டம் எத்தனை வகையாக பிரியுதுன்னா 4 வகையாக பிரியுது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால் இல்ஹார். இல்ஹார் அதாவது வெளிப்படுத்தி ஓதணும். அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ஹார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளிப்படுத்தி ஓதுதல். இது மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னா 6 எழுத்து இருக்குது. என்னென்ன எழுத்து? ஹம்சா, ஹ, ஐன், ஹ, கைன், ஹ. இந்த 6 எழுத்தும் என்னது? இல்ஹார், சரிங்களா? இப்போ வந்து இல்ஹாரோட சட்டம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக அடுத்த படத்தில் பார்க்கலாம். இப்போ நம்ம எத்தனை எழுத்துக்கள் என்னென்ன அதுக்கு இப்போ வந்து இல்ஹார் எஃபா அதோடைய எழுத்துக்களை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு சட்டம் வந்து இல்ஹார். இல்ஹார்னா வெளிப்படுத்தி ஓதுறது. செகண்ட் என்னது? எஹ்ஃபா. எஹ்ஃபா அதாவது நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். குன்னானா என்ன அப்படின்னு சொன்னால் மூக்கால் மறைச்சி நம்ம ஓதணும். நம்ம ஓதும் போது அந்த அதிர்வு வந்து அந்த மூக்கில் தெரியும், அதான் குன்னா அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா? குன்னா குன்னா செஞ்சு ஓதுறது. இப்போ எஹ்ஃபானா குன்னா செஞ்சு ஓதணும். அதோடைய மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 15 லெட்டர் இருக்குது, சரிங்களா? என்னென்ன? தா, சா, ஜீம், தால், தால், ஜா, சீன், ஷீன், சாது, லாது, துவா, வா, ஃபா, காஃப், காஃப், சரிங்களா? இந்த 15 எழுத்தும் அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்த லெட்டர் வந்து எங்கே வராது, இங்கே வந்த லெட்டர் வந்து அடுத்த சட்டத்துக்கு வராது, இதில் வந்த லெட்டர் வந்து அடுத்த சட்டத்துக்கு வராது, சரிங்களா? வராத அந்த 28 லெட்டரும் மாற்றி மாற்றி தான் வருமே தவிர வந்த லெட்டரை திரும்ப வராது, சரிங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து மனப்பாடமும் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இக்லாப். இக்லாப் அப்படின்னா புரட்டி ஓதுதல், சரிங்களா? அதோடைய எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான், என்னென்னா பா. ஓகேங்களா? அடுத்து இதாம். இதாம் அப்படின்னா இணைத்து ஓதுதல், இணைச்சி ஓதுதல், சரிங்களா? அந்த இதாம் வந்து 2 விதமாக பிரியுது. என்ன அப்படின்னு சொன்னால் இதாம் பில் குன்னா. பில் குன்னா அப்படின்னு சொன்னால் குன்னா செஞ்சு ஓதணும். இதாம் பிலா குன்னா. பிலா குன்னானா குன்னா இல்லாமல் ஓதணும். புரியுதா உங்களுக்கு? குன்னானா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மூக்கால் மறைச்சி ஓதணும். இது வந்து மூக்கால் மறைச்சி ஓதுறது, இது வந்து மூக்கால் மறைச்சி ஓதாமல் இருக்கணும், சரிங்களா? இதாம் வந்து 2 சட்டமாக பிரியுது. இதாம் பில் குன்னா, இதாம் பிலா குன்னா. பில் குன்னானா என்ன? அதோடைய லெட்டர் எத்தனைனா 4. யா, வாவ், மீம், நூன். ஓகேங்களா? பிலா குன்னாவுடைய லெட்டர் வந்து லாம், ரா, 2 தான். ஓகேங்களா? இப்போ முதல்ல வந்து நீங்கள் இந்த அதாவது இல்ஹார், எஹ்ஃபா, இக்லாப், இதாம் அப்படின்னா என்ன, அதுக்கூட மீனிங்கு, அதுக்கப்புறம் வந்து அதோட லெட்டர், இது எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்த பாடத்தில் வந்து இப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம வந்து உதாரணத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எப்படி வந்து அந்த சட்டத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பாடத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இது வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க, அதாவது ஒன்லி லேடிஸ் மட்டும், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில்
டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சேனல்லே நான் கொடுத்துருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.